ஆண்டவர் வெறும் வாக்கு தத்தங்களையும் கட்டளைகளை மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் ஒரு ஆலோசனை கர்த்தர். அப்படி ஆண்டவர் பொருளாதாரத்திற்காக கொடுத்த ஒரு ஆலோசனை இன்று அறிந்து கொள்ள போகிறோம். லூக்கா 14வது அதிகாரம் 30வது வசனம். இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையா சொல்லியிருப்பாரு. ஒரு வீடு கட்டுறதுக்கு முதல்ல நமக்கு திராணி இருக்கா, அதற்கான பொருளாதார தேவைகளை நம்மளால் சந்திக்க முடியுமா, நம்ம வருமானத்தை வைத்து அதை பண்ண முடியுமா முடியாதா என்று முதலாவது அவங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இந்த அன்றாட வரவு என்ன, அதற்கேற்ற வீட்டு செலவுகள் என்ன, அது போக இந்த வீடு கட்டுமானத்தை நம்மளால பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம திட்டமிடணும். ஆண்டு சொல்லிக்க இது வீடு கட்டுறதுக்கு மாத்திரம் இல்லை, ஒரு வாகனமா இருக்கலாம், ஒரு உயர் கல்விக்காக இருக்கலாம், ஒரு காலேஜ் ஸ்கூல் எல்லா காரியத்துக்கும் முதலாவது நமக்கு அதை செலவு செய்ய திராணி இருக்கா என்று கணக்கு பார்த்து அதற்கு பிறகு நம்ம தீர்மானிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன்.